ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2024க்கான போட்டிகளும் துவங்க போகுது. என்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் துவங்க போகுது, ஃபைனல் என்னைக்கு, எத்தனை டீம்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க, ஏதாவது மாற்றம் உண்டா 2024 டிஎன்பிஎல்ல அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்க பிளேயர்ஸை வச்சு நடத்தக்கூடிய ஒரு லீக். அதாவது ஐபிஎல் போல், ஐபிஎல் எப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக், இந்தியாவில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ப்ளே பண்ணக்கூடியதுதான் ஐபிஎல். டிஎன்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும்தான் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. டிஎன்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. டிஎன்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஎன்பிஎல்ல ஒரு பெஸ்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லுக்கு போகிறாங்க. ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. அதனால பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் தான் அது அடித்தளமாக இருக்குது எல்லாத்துக்குமே இந்தியன் டீமில் ப்ளே பண்ணுற வரைக்கும். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. நெல்லைக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கோவை பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அதே போல் இந்த இயரும் 8 டீம்ஸ் இருக்குது. சேப்பாக் டீம் தான் இருக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான டீமாக இருக்குது. ஏன்னா 4 times டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. டிக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவாங்க. அதே போல் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 5லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் 2024க்கான போட்டிகள் துவங்க போகுது. ஜூலை 5லேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 வரைக்கும் நடக்க போகுது. ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி, டிஎன்பிஎல் 2024க்கான இறுதிப் போட்டியும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 நடக்க போகுது. அதற்கான ஷெட்யூல் மற்றும் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்ததா வேர்ல்டு கப் இப்போதான் முடிஞ்சது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. டிஎன்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயர்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.